அது அப்ப எளிதிலே ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிற பொழுதும் சுவைக்கிற பொழுதும் எத்தனை அழகுகள் எத்தனை பொருத்தங்கள் இங்கே காண கிடைக்கின்றன என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. கூட்டத்தில் கலந்து ஒரு மைக்குக்கு முன்னாடி ஒரு ஒலிபெருக்கிக்கு முன்னாடி பேசுகிறோம். பேசுவதை நாம் வாழ்க்கையாக வைத்திருக்கிறோம் என்கிற காரணத்தினால வர்றதில்லை. இத்தனை அன்பு உள்ளங்களையும் மொத்தமாக சந்திக்க வைக்கிற வாய்ப்பு இறைவன் தந்திருக்கிற மாபெரும் பேரு என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் நான் பெரிது என்று கருதுகிறேன். ஏன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு சந்திப்புக்காக எத்தனை காலம் காத்திருக்கிறார், ஒரு சந்திப்புக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறார் இல்லையா? ஒரு வார்த்தைக்காக ஒரு வருஷம் காத்திருக்கிறான், ஒரு வார்த்தைக்காக ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் காத்திருந்து அந்த வார்த்தை என்ன வார்த்தை வரும்னு கேட்டிருக்கிறான், காத்திருக்கிறான். ஒரு வார்த்தைக்காக ஒரு வருஷம். அப்ப ஒரு வருஷம் கழிச்சு போடா நாயன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பயனும் இல்லை. அதனால தகுதியானதற்காக காத்திருக்கலாம். நாம் பார்க்கிற பொழுது பாரதியை பேசுவதும் பாரதியை பற்றி சிந்திப்பதும் இன்றைக்கு தமிழ் மக்களும் இந்திய மக்களும் செய்ய வேண்டிய அடிப்படையான கடமை. ஏன் கடமை தெரியுமா? பாரதி யார் என்று நாம் கேட்கிற பொழுது, ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி, ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டுக்குள்ளே வணிகம் செய்ய வந்த பொழுது ஆங்கிலேயர்கள் முதல்ல ஊசி வியாபாரம் செய்வதற்குத்தான் வந்தார்கள். வரலாறு படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். எங்க ஊசி வியாபாரம் அதிகமாக நடக்கும், எங்க கிழிசல்கள் அதிகமாக இருக்குதோ அங்கதான் ஊசி வியாபாரம் அதிகமாக நடக்கும். கிழிசல்கள் இல்லாத இடத்துல ஊசி வியாபாரம் நடக்குமா? நீங்க கண்கூடாக பார்க்க வேண்டும். அது திருப்பூரில் நான் சொல்லணுங்கிற தேவையில்லை. கிழிசலை தைக்கிற ஊசியில் கூட ஒரு கிழிசல் இருக்கும், கிழிசலை தைக்கிற ஊசியிலும் ஒரு கிழிசல் இருக்கும். அது ஆங்கில நாட்டில் கேட்டால் அது ஐ ஆஃப் தி நீடில் என்று சொல்வார், ஊசியின் கண் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாட்டில் கேட்டால் ஊசியின் காது என்று சொல்வார்கள். ஏன்? ஊசியின் காது, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. ஏன் ஊசியில் இருக்கிறத அவன் கண்ணுங்கிறான்? அதுக்கு தனி விளக்கம், அது இன்னொரு கூட்டத்தில் பார்க்கலாம். ஆனா நம்ம ஆட்கள் ஊசியில் இருக்கக்கூடிய சின்ன துவாரத்தை காது என்று சொன்னதற்கு காரணம் நல்ல நூல் நுழைய வேண்டும் என்கிற காரணத்தினாலதான் அதற்கு காது என்று சொன்னார். காதுன்னு ஏன் சொன்னாங்கிறத காதர் சொல்லாம வேற யார் சொல்றது? காதர்ங்கிறதே நமக்கு இயற்பெயர் தானே, இயற்பெயர் தானே. அதனால எண்ணி பார்க்கிற பொழுது வேற யார் சொல்றது? ஆனால் கிழிசலை தைக்கிற ஊசியின் கிழிசலுக்கும் நூல் தருகிற ஊர் இந்த ஊர். ஊசியின் கிழிசலுக்கும் நூல் தருகிற ஊர் தான் திருப்பூர். இதற்கு மறுப்பூர் ஏதாவது இருக்க முடியுமா? இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எதையும் இலக்கியமா கவிதையா புதுமையா சிந்தித்து பார்க்கிற பொழுது எத்தனை செய்திகள் தோன்றுகின்றன என்பதிலே எள்ளளவும் மாற்றம் இல்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த நாட்டுக்குள்ளே வந்தது ஊசி வியாபாரம் செய்யணும். எத்தனை பேர் கேட்டார்கள்? பிரிட்டிஷ்காரர்கள் எல்லா நாட்டையும் ஆண்டார்கள், ஆண்டு விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் கூட ஆங்கிலேயனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்திய நாடு மட்டும்தான், அதுவும் குறிப்பா தமிழ்நாடு. ஆங்கிலத்தின் மீது நமக்கு வெறுப்பு இல்லை. ஷேக்ஸ்பியரை வெறுக்க முடியுமா? பைரனை வெறுக்க முடியுமா? மில்டனை வெறுக்க முடியுமா? சுப்பிரமணிய பாரதிய தனக்கு ஷெல்லி தாசன் என்று பெயர் வைத்திருந்தான். எப்படி சக்திதாசன் என்று தனக்கு பெயர் வைத்திருந்தது மாதிரி ஷெல்லி தாசன் என்று பெயர் வைத்திருந்தான். அப்ப இலக்கியத்தின் மீது எவ்வளவு ஈடுபாடு இருந்தது. ஜப்பானிய கவிதைகளை ஈடுபாடு கொண்டவன் என்று சொன்னார், எத்தனையோ மொழிகளை தெரிந்தவன் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல ஊசி வியாபாரம் செய்யத்தான் வந்தான். எங்க ஊசி வியாபாரம் அதிகமா நடக்கும், எங்க கிழிசல்கள் அதிகமா இருக்குதோ, ஊசி விற்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்திய சேலையில ஏராளமான கிழிசல்களை ஜாதி என்றும் மதம் என்றும் இனம் என்றும் மொழி என்றும் குலம் என்றும் இத்தனை கிழிசல்களை மொத்தமா அதிகப்படுத்தினான். ஏன்னா அவனுக்கு ஊசி வியாபாரம் நடக்கும். 6000 மைல்களுக்கு அப்பால இருந்து வந்த அந்த ஆங்கிலேயன் 30 கோடி மக்களை, இந்திய நாட்டில் இருந்த ஆங்கிலேயர்களுடைய எண்ணிக்கை அப்ப எவ்வளவு தெரியுமா? மொத்தத்துக்கு காஷ்மீரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சேர்த்தாலும் 2 லட்சம் பேருக்கு மேல இல்லை.
எங்கோ 6000 மைல்களுக்கு அப்பாலே இருந்து வந்த ஆங்கிலேயன், வெறும் 2 லட்சம் எண்ணிக்கை உள்ள ஆங்கிலேயன் 30 கோடி ஜனங்களை அடிமைப்படுத்தியது எப்படி? 30 கோடி ஜனங்களை அடிமைப்படுத்தியது எப்படி? 30 கோடி ஜனங்கள் அடிமையானது எப்படி? இந்திய தேசம் சிந்தித்திருக்க வேண்டிய தேசம். எங்கோ இருந்து வந்தவன் வெறும் எண்ணிக்கையில் குறைவான 2 லட்சம் பேரு 30 கோடி மக்கள் அவர்களை எப்படி ஆண்டார்கள் என்பதை, அடிமைப்படுத்தினார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுதுதான் ஆங்கிலேயர்களுடைய வல்லமை தெரிகிறது. என்னன்னா, ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத்தறியிலே போட்டு தந்த பாவலன் தான் சுப்பிரமணிய பாரதி என்பதை நாம் மறக்க முடியாது. கந்தலாய் கிடந்தது இந்திய சேலை. ஊசி வியாபாரம் செய்வதற்காக, அவன் ஆட்சி இங்க நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிரித்து வைத்தார். இந்த தெளிவு மக்களுக்கு வேண்டும். நாம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிற அன்பிற்குரியவர்களே, இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். என்ன நடந்துச்சு? இந்திய சுதந்திரம் ஆகஸ்ட் 15 வந்தது. எப்படி வந்தது? நீங்கள் அருகோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய சுதந்திரத்தினுடைய முதல் பிறந்த நாளில், ஏன்னா பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். எத்தனை பேர் பிறந்த நாள் விழா இப்ப கூட கொண்டாடுகிறார்கள். மெழுகுவர்த்திகளை ஏற்றுகிறார்கள், ஊதி அணைத்து விடுகிறார்கள். எதுக்கு ஏத்துறான், எதுக்கு அணைக்கிறான்னே தெரியல. அதை அளவிடாமல் பார்த்து கொண்டிருக்கலாமா இல்லையா? மெழுகுவர்த்தியும் அழ வைத்துக் கொண்டு சொட்டு சொட்டா கண்ணீர் வேற வடிக்கிறது, ஊதி அணைக்கிறான். பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறார்கள். பிறந்த நாள் விழாவை வெளிச்சத்தை ஏற்றி இருட்டிலே கொண்டாடுகிறார்கள் ஆங்கிலேயர்கள். அதனாலதான் இந்திய சுதந்திரத்தை கூட ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தார்கள். ராத்திரி 12 மணிக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் 12 மணிக்கு கொடுத்ததுனால எவன் வாங்கினா? திருடன், கொள்ளைக்காரன், கள்ள மார்க்கெட்காரன். எனவே நடுநிசி உழைப்பாளர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் வாங்கி கொண்டு போனார்களே தவிர சுதந்திரம் யார் கைக்கு வரணுமோ அவர்கள் கைக்கு வரல. அது மட்டும் இல்லை, நாம பார்க்க வேண்டியது இருட்டில் தான் கொடுத்தான். ஏன்னா வெள்ளைக்காரன் பிறந்த நாள் கொண்டாடுறது வெளிச்சத்தை அணைத்துத்தான் கொண்டாடுவான். அவன் பழக்கம் வெளிச்சத்தை அணைத்து தான் கொண்டாடுவான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய சுதந்திரத்தின் முதல் பிறந்த நாளில், வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய சுதந்திரத்தின் முதல் பிறந்த நாளில் இந்தியா கேக் 2ஆக வெட்டப்பட்டது. பாகிஸ்தான் ஒரு பகுதி, இந்தியான்னு ஒரு பகுதி. ஒன்னா இருந்த தேசம் தானே. சிந்து நதியின் மிசை நிலவிலேன்னு எழிலரசி பாடலாம், போக முடியுமா? பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் வேணும். ஏன்னா அது பாகிஸ்தானில் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், வெள்ளை மெழுகுவர்த்திகள், வெள்ளை ஆதிக்கம் என்கிற வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி கொண்டாடப்பட்ட, வெள்ளை மெழுகுவர்த்திகளை ஊதி அணைத்து கொண்டாடப்பட்ட இந்திய சுதந்திரத்தின் முதல் பிறந்த நாளில் இந்தியா கேக் 2ஆக வெட்டப்பட்டது, துண்டாடப்பட்டது. நம்ம ஒரு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம் சொல்லி சொன்னா, வாணியம்பாடிலிருந்து நான் இருக்கிறேன், திருவண்ணாமலையிலிருந்து இவர்கள் வந்திருக்கிறார்கள், திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறார்கள், ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். என்னன்னா, இது ஒன்றாயிருக்கக்கூடிய கேட்க துண்டு போடக்கூடிய பிறந்த நாள் இல்லை, ஒன்றுபடுத்தக்கூடிய பிறந்த நாள். இது ஒரு வெளிச்சத்தை அணைத்து கொண்டாடக்கூடிய பிறந்த நாள் இல்லை, காந்தி என்கிற ஜோதியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு பிறந்த நாள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப பாரதி ஒருத்தன் தான் பாடினா, சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா. சேதமில்லாத இந்துஸ்தானம் என்ன அர்த்தம்? பிரிவினை இல்லாத இந்துஸ்தானம், பிளவில்லாத இந்துஸ்தானம். 1000 இடிகள் இடித்தாலும் வானம் பிளந்து விடுவதில்லை, 1000 மின்னல் கிழித்தாலும் மேகம் கிழிபடுவது இல்லை. எனவே வானத்தை பார், எத்தனை இடி இடிச்சாலும் பிளவுபட்டுறதா? பிளவுபடாது இல்லையா? காற்றிலே பிளவு பண்ண முடியுமா? பிரிவினை உண்டு பண்ண முடியுமா? முடியாது. இன்னைக்கு பாரதியோட பாட்டை நாம நினைவுபடுத்த வேண்டியதுங்கிற காரணத்தினால தான் சொன்னேன்.
மென்மையாய் கிடந்தது சமூகம், கோழைத்தனத்தில் கிடந்தது இந்த சமூகம். அது ஆண்மையாக எழுந்து நின்று போராடக்கூடிய வகையில் தமிழை ஒரு ஆயுதமாக பிரயோகம் செய்தவன் பாரதிங்கிற காரணத்தினாலதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று நான் சொல்றேன்.